ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மணப்பெண் சமையலில் இன்றைக்கி சூப்பரான டேஸ்டியான சாக்லேட் கேக் பார்க்க போகிறோம். என்ன யூஸ் பண்ணி பண்ண போகிறோம்னா வெறும் பிஸ்கெட்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும்னா பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கோட டேஸ்ட் கிட்டத்தட்ட இதில் இருக்கும். ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு அவன் தேவையில்லை. அதே மாதிரி பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் எதுவுமே தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிள். 3 ஐட்டம் தான் யூஸ் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி செய்ய போகிற சாக்லேட் கேக்குக்கு தேவையான பொருட்களில் முதல்ல ஹாப்பி பிஸ்கெட் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 5 rupees ஒரு பேக்கெட் விற்கும். அந்த பேக்கெட்டில் நான் வந்து 6 பேக்கெட் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து ஈனோ எடுத்துக்க போகிறோம். ஈனோவில் வந்து லெமன் ஃப்ளேவர் கேட்டு வாங்குங்க. இது வந்து மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கும். அசிடிட்டி ப்ராப்ளம்க்கு இது ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துப்போம். அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க பிஸ்கெட்ஸை ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி 2 புட்டு போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. இது பவுடர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து பவுடர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 2 தடவையாக பிரிச்சுக்கோங்க பவுடர் பண்ணும்போது பிஸ்கெட்ஸை. இந்த அளவுக்கு நீங்கள் பவுடர் பண்ணி கொண்டு வாங்க. மொத்தம் நான் 4 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நான் எடுத்திருக்க 6 பேக்கெட் பிஸ்கெட்டுக்கு. அப்புறமேட்டு வந்து 1 பேக்கெட் ஈனோ வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா பவுடர் பண்ண பிறகு ஈனோ வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கரெக்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். இதில் மிக்சிங் ரொம்ப முக்கியம். இல்லைனா வந்து ஒரு இடத்துல ஒரு டேஸ்ட் மட்டும் தான் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். ஸோ மிக்சிங் மட்டும் கரெக்டாக பண்ணுங்கள். பீட்டர் தான் தேவைன்னு அவசியம் இல்லை. நீங்கள் கை போட்டு கூட மிக்ஸ் பண்ணலாம். இல்லை ஸ்பூன் கூட நீங்கள் யூஸ் பண்ணி கண்டிப்பாக மிக்ஸ் பண்ணலாம். கண்டிப்பாக இதை வீட்டில் ஒரு தடவையாவது ட்ரை பண்ணுங்கள். அடுத்து வந்து பாலை வந்து நல்லா காய்ச்சி நல்லா ஆற வச்சுருக்கேன். அதில் நம்மளோட கேக் பதம், அதாவது இட்லி மாவு பதத்துக்கு நீங்கள் வந்து இந்த கேக் வந்து அந்த திக்னஸ்க்கு நீங்கள் இதை கரைக்கணும். பால் ஊற்றி மொத்தமும் இந்த பவுடர் வந்து அதில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பதம் கிடைக்கும். அந்த பதம் நான் காட்டுவேன். அந்த அளவுக்கு நீங்கள் பால் வந்து இதில் மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சமாக பால் ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு பால் பிடிக்கும் அப்படின்றது தெரிஞ்சிடும். கொஞ்சமாக திக்காவது பாருங்கள். நான் மிக்ஸ் பண்ண அதனால் நான் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி எந்த அளவுக்கு நமக்கு திக்னஸ் வேணும் அப்படின்றத நான் செக் பண்ணிக்க போகிறேன். பால் வந்து நல்லா ஆற வச்சுருங்க. சூடாக ஊற்றுனீங்கனாக்கா பிஸ்கெட் வந்து அதில் குழஞ்சிரும், ஒரு மாதிரி வந்து வெந்து போயிடும். அதனால் வந்து பால் நல்லா ஆற வச்சுருங்க. நீங்கள் இதை ஸ்பூன் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பீட்டர் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா கட்டியாக இல்லாமல் இருக்கிறதுக்காக வந்து பீட்டர் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் ஸ்பூன் கூட யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட 2 கப் பால் வந்து நமக்கு இந்த பிஸ்கெட்க்கு யூஸ் ஆகும். பாருங்கள், நான் நல்லா வந்து நம்மளோட பிஸ்கெட்டையும் பாலையும் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணி முடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த கலர் கிடைக்கும். அந்த டைமில் ஒரு 3 சொட்டு அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் இருந்தால் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா தேவையில்லை. வெண்ணிலா எசன்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாக் ஃபாரஸ்ட் டேஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து அப்படியே வச்சுருங்க. அதுக்குள்ளே நீங்கள் எதில் வந்து கேக் செய்ய போகிறீங்களோ அது கீழே வந்து நல்லா பட்டர் தடவிடுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரே ஒரு மிக்ஸ் மட்டும் பண்ணிவிடுங்க. இந்த பதத்துக்கு கரெக்டாக இருக்கணும். பாருங்கள், நான் எவ்வளோ வந்து கரெக்டாக இட்லி மாவு பதத்துக்கு வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த பதம் கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து சாஃப்டாக இருக்கும் உங்கள் கேக். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பிளேட்டில் ஊற்றிடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகான பதத்துக்கு நான் கரைச்சிருக்கேன்ட்டு. இப்போ இதில் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். இந்த பபிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருந்ததுன்னா உள்ளே வந்து கேக்குள்ளே ஹோலாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தட்டி விட்டிங்கன்னா பபிள்ஸ் வந்து கொஞ்சமாக குறைஞ்சிரும். இதில் ஈனோ இருக்கிறதுனால லைட்டாக பபிள் இருக்க தான் செய்யும். நான் வந்து கடாயில் லைட்டாக மணல் போட்டு ஒரு ஸ்டாண்ட் வச்சு அதில் நான் வந்து பேக் பண்ண போகிறேன். கடாய் வந்து முன்னாடியே நான் 10 நிமிஷம் வந்து ஹீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த கேக் எடுத்து வச்சுட்டேன். இப்போ இது பேக் ஆகுறதுக்கு கரெக்டாக 30 மினிட்ஸ் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் ஒரு நைஃப் எடுத்து உள்ளே விட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் உங்கள் நைஃப்பில் இருந்து வந்ததுன்னா வெளியில் நம்ம கேக் வந்து பேக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ஒரு 1 hour ரூம் டெம்பரேச்சரில் வைங்க. அதுக்கப்புறமேட்டு ஒரு பிளேட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் திருப்பி விட்டிங்கன்னா உங்களுக்கு அழகான சாக்லேட் கேக் வந்து ரெடி ஆகிடும். இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இருக்கிறதுலே ஓவர் சாஃப்டாக இருக்கும். உங்களால் கையில் எடுக்கும் போதே உங்களுக்கு வந்து அவ்வளோ சாஃப்ட்னஸ் தெரியும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். சாப்பிடும் போது அப்படியே எப்படி சொல்கிறது, பிளாக் ஃபாரஸ்ட் கேக் டேஸ்ட்டு, பிளாக் ஃபாரஸ்ட் டேஸ்ட்டோட சாஃப்ட்னஸ் இதில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் கட் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், கட் பண்ணும் போதே எவ்வளோ சாஃப்டாக உள்ளே போகுது பாருங்கள்.
ஃப்ரெண்ட்ஸ் இதை செய்யறதுக்கு கரெக்டாக வந்து உங்களுக்கு 45 மினிட்ஸ் ஆகும். மாவு ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் பேக் பண்ணி எடுக்கிறதுக்கு 45 மினிட்ஸ் தான் ஆகும். இந்த டேஸ்ட்டை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் இருக்க திங்ஸ் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.